ஒரு டியோ வந்து ஸ்டார்ட் ஆகலை, கரண்ட் செக் பண்ணால் கரண்ட் வரல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ டிக்கி அவுத்து பார்க்கும்போது தான் ப்ளக்கு அந்த கரண்ட் செக் பண்ண முடியும். சேர்த்தவொடனே சிடி பார்க்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, பிக்கப் காயில் நல்லா இருக்கான்னு பார்த்துடலாம். ஏன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா? டிக்கி கழட்டும் போது நம்ம ப்ளக் கழட்டி பார்க்குறோம், கரண்ட் வரலன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த புட்டி காயில் ஒயர் செக் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடனே வந்து பிக்கப் காயில் ஒயர் எவ்வளோ வந்து ஓம்ஸ் வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிக்கப் காயிலுடைய ஓம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தவொடனே சிடி கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ புட்டி காயில் பக்கத்தில் இருக்கும் அந்த கிளிப்பு மட்டும் லூஸாக இருக்கான்னு செக் பண்ணுவோம், கழட்டிருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்படி இல்லைனா எடுத்தவொடனே என்ன பண்ணலாம்னா, இந்த பிக்கப் காயில் ஓம்ஸ் செக் பண்ணலாம். ஸோ 235 20 கேல வச்சு பார்க்குறாங்க. ஸோ 235 காமிக்குது. ஸோ இப்போ என்னென்னா, பிக்கப் காயில் நல்லா இருக்குது அப்படின்றது கான்ஃபிடன்ட் வந்துருச்சு ஓரளவுக்கு. ஸோ பிக்கப் காயினால் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுகள் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ உடனே இப்போ அடுத்த கட்டம் கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்று புட்டி காயில் இல்லைனா சிடி. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் காயில் கிடையாது. ஸோ 3 தான் மொத்தமே, பிக்கப் காயில், அதுக்கப்புறம் வந்து சிடிஐ, அதாவது டிசிஐ ஒரு லேட்டஸ்ட்டாக, அப்புறம் இக்னிஷன் காயில். இது 3 தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வந்து இப்போது பிக்கப் காயில் ஓகே, இக்னிஷன் காயில் வந்து கடைசியாக செக் பண்ணி தான் ஆகணும் கரண்ட் வரலன்னா. திருப்பி நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போது அந்த டிசிஐ செக் பண்ணுறதுக்கு மேலே போகிறோம். நேராக செக் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து டிசிஐயில் வந்து கீழேருந்து மேலே வந்துருக்கணும் அந்த ஒயர். இப்போ பிக்கப் காயில் செக் பண்ண ஒயர் வந்து மேலே வரணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயின் வரணும், ஒரு எர்த் இருக்கணும். அப்புறம் அந்த புட்டி காயிலுக்கு சில நேரம் 2 ஒயர் போகும். இந்த ஒயரில் கண்டினியூட்டி இருக்கணும், கட்டாமல் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக அந்த பிக்கப் காயில் ஃபஸ்ட் செக் பண்ண ஒயரை இங்கே செக் பண்ணுறாங்க. ஸோ பிக்கப் காயில் லைன் மேலே தான் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அதே 235 வரணும் இங்கே. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே காமிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஈஸியாக. அதாவது இந்த வண்டியில் பிக்கப் காயில் ஒயர் வந்து கீழேருந்து மேலே வரல, எங்கேயோ கட்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. திருப்பி நம்ம சீடியை கழட்டியாச்சு. மற்ற ஒயர்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துடலாம் ஒரு வாட்டி அப்படியே. இப்போ ஃபால்ட் வந்து கிட்டத்தட்ட 90% கிட்ட போயாச்சு. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், பேட்டரி மெயின், அதாவது சாவி ஆன் பண்ணோன்னு லைன் வரணும், பேட்டரி லைன் ஒன்று வரும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை பேட்டரியில் வோல்ட், அதாவது 20 வோல்ட்டில் வச்சு செக் பண்ணுவோம். பேட்டரி செக் பண்ணுவோம், அந்த வோல்ட்டில் செக் பண்ணுறோம். செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரியோட வோல்டேஜ் அப்படியே வரணும் இதில். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரியில் இருக்கிற வோல்ட் அப்படியே 12.25 12.25 வோல்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ சாவி போட்டால் பேட்டரி மெயின் வருது. இது வந்து டிசிஐயில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் எர்த்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூட்டி போட்டு பாடிக்கு போட்டு 0 ஆதான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம், கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பேர் வந்து இக்னிஷன் காயிலுக்கு போவோம், அதையும் கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம கிட்டத்தட்ட. அதாவது அந்த ஒரு ஒயர் தான், அந்த ப்ளூ ஒயிட் பிக்கப் காயில் ஒயர் வந்து மேலே கண்டினியூவாக வரல அப்படின்றது நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு அளவுக்கு. இது ப்ளூ எல்லோவா ப்ளூ ஒயிட்டான்னு தெரியல, கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி இருக்குது வீடியோவில். ஸோ அது வந்து பிக்கப் காயில் ஒயர். அது அந்த ஒயர் தான் கட்டாரின்னு கண்டுபிடிச்சாச்சு ஓரளவுக்கு. ஸோ என்ன பண்ணலாம், நேரடியாக என்ன பண்ணலாம், இப்போ அந்த ஒயர் எங்கே கட்டாரின்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆல்ரெடி பார்த்து இந்த ஃபால்ட்டை பார்த்துட்டோம், இருந்தாலும் எடுத்து வீடியோ போகலான்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த கீழே எலி கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒயர். அதை வேறு கட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த இடத்துல. சில நேரங்களில் கட்டாகும். சில பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஒயிட் ஒயர் தான் கட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒயரை வந்து டைரக்ட் பண்ணுறோம். இப்போது ஒரு சின்ன டெஸ்டிங்காக இப்போ காமிக்கிறோம். அப்புறம் ஸ்லீவ் போட்டு கொஞ்சம் கரெக்டாக போடணுது. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மேலே வந்து என்ன பண்ணுறோம், இந்த பிக்கப் காலுடைய ஓம்ஸ் லெவல் மேலே வரைக்கும் வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து திரும்ப என்ன பண்ணுறோம், ஏன்னா வேறு எங்கேயா கட்டாக இருக்கா, அது ஒரு தான் கட்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த 20 கேல வச்சு திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த ஓம்ஸ் செக் பண்ணுறோம். கீழே வந்த ஓம்ஸ் மேலே வருதான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 233 34 32 இந்த மாதிரி வருது. ஸோ கொஞ்சம் ஜாயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். ரொம்ப அக்யூரஸியாக சில நேரம் பார்க்க முடியாது அந்த சாக்கெட்டுக்கு அப்புறம், கனெக்ஷனுக்கு அப்புறம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் காயில் வர மேலே வந்துருச்சு நமக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கிக் பண்ணி கரண்ட் பார்க்க போகிறோம். ஸோ கிக் பண்ண உடனே கரண்ட் செக் பண்ண போகிறோம். பாருங்கள், கரண்ட் தான் பார்க்கணும். ஸோ கரண்ட் வர ஆரம்பிச்சு. ஸோ நன்றி, வணக்கம். இது நம்ம சத்தியமூர்த்தி தரமணிலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.